வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செட் தேர்வுக்கு பிறகு உதவி பேராசிரியர் போட்டித் தேர்வு நடைபெறுமா, விரைவில் அறிவிப்பு வெளியிட டிஆர்பி திட்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க February 21 அப்படிங்கிறதுல. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்கணுன்னா, செட் எக்ஸாம் அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதாவது March 6, 7, 8, 9 தேதியில் கண்டிப்பாக செட் எக்ஸாம் நடத்திடுவாங்க. அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதுக்கான போர்டு மெம்பர்ஸ்லேருந்து கமிட்டி எல்லாமே ப்ராப்பராக அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜிஓ போட்டு. ஸோ கம்பல்சரி அவங்க அதை நடத்தியே தான் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஆட்சி பீரியட் இதோட முடிய போகுது இந்த 1.5 இயர்ஸில். ஸோ இதுக்கப்புறம் அவங்க அடுத்ததாக டிஎம்கே கவர்மெண்ட் வருமா என்னங்கிறது எலெக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கும். இந்த எலெக்ஷன் வந்தாலே உங்களுக்கு தெரியும், எம்பி எலெக்ஷன் வரும்போது, அதாவது நாடாளுமன்ற எலெக்ஷன் வரும்போது இந்த செட்டு தேர்வுக்கான அறிவிப்பு வெளியானது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியும். அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி அறிவிப்பும் வெளியானது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியும். அதனால் அடுத்த தேர்தலை முன்னோட்டமாக அவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸை நடத்துறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, அல்லது எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் போஸ்டிங்கை ஃபில் பண்ணுவாங்களா, அது எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே பெரிய ட்ராபேக்ஸாக இருக்குது. இது போக சில கோர்ட் கேசஸில் பார்த்திங்கன்னா, சில கோர்ட் கேசஸில் 2019 ரெகுலேஷன் பிரகாரம் அப்பாயின்மெண்ட்ஸை பண்ண சொல்லியும், சில இதில் கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ண சொல்லியும். ஸோ இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகளோட நிறைய விஷயங்கள் இங்கே. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸில் ஜிஓ பாஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ண குவாலிஃபைடு ஸ்டாஃப்க்கும் போனஸ் மார்க் கொடுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் கேஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது. இது போக இதை வச்சு அரசியல் பண்ணி நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம், நாங்கள் எக்ஸாம் நடத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓரளவுக்கு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொடுக்குற நியூஸஸ் வச்சு ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் அல்லது இதுக்கு ஒரு 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 ஐடியா எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அதுக்கான ஒரு பிளானாக பண்ணி படிக்கிறது ஒரு அட்வான்டேஜாகவே இருக்கும். ஏன்னா டிஆர்பி போர்டு எந்த எக்ஸாமுமே சொன்ன டேட்டில் நடத்தினதில்லை. பட் அதே மாதிரி திடீர்னு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணி அந்த டேட்டில் நடத்தியும் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது எத்தனை வருஷம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ இந்த எக்ஸாம் இப்போ டேட்டுக்கு நடத்தினாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகும் இதோட அப்பாயின்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே தெரிஞ்சு வச்சுருக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ ஒரு ப்ரிப்பேர் வெல் ரெடியாக இருக்குது. வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை போடலாம், ஃபாலோ பண்ணிக்க. தேங்க்யூ.